அடுத்தது பார்த்தோம்னா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கிய தகவலை கொடுத்திருக்காரு. அங்க ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை என்ன நிலவுதுன்னா, அங்க ஒரு பேனர் விளம்பர பலகை இருக்கு. அதுல யாரும் ஏறிடக்கூடாது. ஏன்னா ஏறின கீழே விழுந்து அசம்பாவிதம் ஏற்பட்டுரும். மறுபடியும் கரூர் கூட்ட நெரிசல் போல ஏற்படக்கூடும். ஏன்னா ஓப்பன் ரோட்ல அந்த இடத்துல கரெக்டா அது மாட்டிக்கிச்சு. அந்த விளம்பர பதாகைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வச்சாரு பாருங்க தாவேக்காவுக்கு ஒரு செக்கு அப்படிங்கிற மாதிரி. முள்வேலியை சுத்தப்படுமா? இது முள்வேலி சுத்தப்படுறதுக்கு இதுக்குதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்காத முன்மாதிரியான கூட்டம் அப்படிங்கிறத இத எதுக்காக சொல்லியிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. நாங்க இன்னொரு ஐடியா கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்குறோம். அதுல கொஞ்சம் கரண்டையும் கொடுத்து விட்டுருங்க. இது முள்வேலி இருந்தா கூட முள்வேலி பிச்சை எறிஞ்சிட்டு ஏறுவானுங்க. அதனால அதுல கரண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா வேலை முடிஞ்சு போச்சு. அதே போல விஜய்க்கு தற்கொலை படை போல மேல கரண்ட் வச்சுட்டீங்கன்னா விஜய் போய் யாரும் தொட மாட்டாங்க. கரண்ட் வச்சிருங்க, வண்டிலையும் கரண்ட் வச்சிருங்க. சுத்தி முள்கம்பி அமைச்சு அதுல கரண்ட் வச்சுட்டீங்கன்னா யாருமே போய் விஜயை தொட முடியாது, நெருங்கவே முடியாது உங்க கூட்டம்.